தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இரட்சகர் இந்த பூமியிலே பிறந்தது நமக்கு எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எத்தனை மேன்மை! அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விசை கூட என் இதயத்தின் ஆழத்திலிருந்து என் நேயர்கள் யாவருக்கும், வசனத்தை கேட்கிற எல்லா தேவ ஜனத்திற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு பிறப்பின் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இல்லங்களிலே இயேசு பிறப்பாராக. ஒரு மெய்யான கிறிஸ்துமஸை நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2024 வருஷத்திலே கிறிஸ்மஸ் செய்தியாக துதி செய்யும் தூதர்களின் தூய்மையான தூதுகள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் வசனத்தை பேச ஆசிக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், துதி செய்யும் தூதர்களின் தூய்மையான தூதுகள். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாம் கொண்டாடுகிற நேரத்தில் வீடுகளில் ஸ்டார் போட்டு, சீரியல் லைட்லாம் போட்டு இயேசு பிறந்தார் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இயேசுவினுடைய பிறப்பிலே பரிசுத்த தூதர்களின் தூய்மையான உண்மையான ஒரு தூது மெசேஜ் இருந்ததை குறித்து நான் தியானித்தேன், ஆச்சரியப்பட்டேன். கர்த்தருடைய எனக்கு கண்களை திறந்ததினாலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். நம்பர் 1, preserve for the holiness. நம்பர் 2, prepare for the holiness. நம்பர் 3, pleasure of the holiness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 காரியங்களையும் உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் நல்ல தேவன், அவர் அருமையான கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவன் நமக்கு 3 தூதுகளை தந்தார். தூதர்கள் மூலமாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மெய்ப்பருப்பும் கொடுத்த தூதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, யோசேப்புக்கு தேவ தூதன் கொடுத்த மெசேஜ். அதை குறித்து ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். preserve for the holiness. பரிசுத்தத்தை காக்கும்படிக்கு பராமரிக்க தூது. மரியாளிடத்திலே சொல்லப்பட்ட தூது prepare for the holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை பிறப்பிக்க ஆயத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர்களுக்கு சொல்லப்பட்ட, மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட தூது pleasure of the holiness. பரிசுத்தத்தால் உண்டான பரவச ஆராதனை. இந்த 3 குறிப்புகளை சுருக்கமாய் தியானிக்கலாம். ஒரு விசை கூட செய்திக்கு முன்பாய் போவதற்கு முன்பாக என் உள்ளம் பரவசம் அடைகிறது. ஆனபடினால ஒரு விசை கூட இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவினுடைய பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வேதத்தின் ஊடாய் இந்த கிறிஸ்துமஸை தியானிக்கும் போது யோசேப்போடு தூதன் இடைப்பட்டான், மரியாளோடு தூதன் இடைப்பட்டான், மெய்ப்பர்களோடு தூதர்கள் இடைப்பட்டார்கள். நம்ம கூட வாஞ்சிப்போம், ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ்ல தேவ தூதர்களுடைய இடைபடுதல் எனக்கு உண்டாகட்டும். தேவ தூதர்கள் எனக்கு தூதுகளை கொண்டு வரட்டும். நானும் கூட பரிசுத்தமுள்ள இயேசுவை எனக்குள்ளே பிறப்பிக்கும்படி, நான் இயேசுவாய் மாறும்படிக்கு, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கற்பவேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறாரே. அந்த பரிசுத்த கிறிஸ்து எனக்குள்ள உருவாவதற்கு இந்த தூதர்களுடைய ஆண்டவரே ஒரு இடைபடுதல் எனக்கு உண்டாகட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸினுடைய கிஃப்டாக தூதர்களுடைய ஆண்டவரே தூதுகள், தூதர்களுடைய ஆண்டவரே உபதேசங்கள், தூதர்கள்
எனக்காக பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த மெசேஜை எனக்கு கொண்டு வந்து தருகிற ஆண்டவர் வேலை செய்யட்டும். தூதருடைய பணிவிடைகள் எனக்குள்ள உருவாகட்டும், என் குடும்பத்துக்கு உருவாகட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பு தூதன் கொடுத்த செய்தியை நமக்கு வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், preserve for the holiness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தை பராமரிக்க ஆதரவு. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு குறித்து படிக்கும்போது 24வது வசனம், verse 24, Matthew Gospel chapter 1 verse 24. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அடுத்த வசனத்திலே, அவள் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஸ்திரீ, இங்கே நியமிக்கப்பட்ட ஸ்திரீ, அவள் கர்ப்பவதி ஆகிட்டால் கூடி வருவதற்கு முன்னே, திருமணத்துக்கு முன்னமே உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? கொள்ளாது. அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷனாகிய யோசேப்பு, அவன் மெதுவாய் தள்ளிவிட, ரகசியமாய் தள்ளிவிட, கல்யாணத்துக்கு முன்னமே ஒருத்தி கர்ப்பவதி ஆயிட்டாலே, ஐயோ அது வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சமயத்துல தான் ஒரு தூதன் இடைபடுகிறான். கலக்கமான நேரத்தில், குழப்பமான நேரத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது என்ன அவமானம் நிறைந்த நேரத்தில், ஐயோ எனக்கு நியமிக்கப்பட்டவள் இப்படிப்பட்டவளா, அப்படி ஒரு சூழ்நிலையில சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தூதன் இடைப்பட்டு, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அதனாலதான் preserve for the holiness என்று நான் பெயர் கொடுத்தேன். ஒரு பரிசுத்தம் உள்ளது பிறப்பதற்காக யோசேப்பை கர்த்தர் பரிசுத்தம் பராமரித்தார். தூதனை கொண்டு தூது கொடுத்து பராமரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தூதருடைய சேவையை கேட்போம். எபிரேயர் 1 அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களின் நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடையின் ஆவிகளாயிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். இந்த பணிவிடையின் ஆவியாயிருக்கிற தூதர்கள் நமக்கு சேவை செய்யட்டும். எதற்காக? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தமுள்ள இயேசு பூமியிலே பிறக்கக்கூடாதபடிக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சந்தேகம், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு ஏற்பட்டிருக்கிற தடை, இவைகள் எல்லா ஐயங்களையும் நீக்குவதற்கு ஒரு தூதனுடைய இடைபடுதல், தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சொப்பனத்திலே காணப்பட்டு அந்த தூதன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அவள் உலகத்தால் கரைபடல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாள். ஒரு பரிசுத்தம் உள்ளது அவளுக்குள்ள உருவாயிருக்கிறது. அவனுக்கு இயேசு என்று பெயரிடு. இரண்டாவது, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ளது என்கிற ஒரு தூதை கேட்டான். இரண்டாவது, அவனுக்குள்ளே 24, 25 verse 24, 25 படிக்கும்போது, தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, இப்ப அவன் ஐயப்படல, தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அதிலும் அடுத்த வசனம், அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். தன் மனைவியினிடத்திலே அவன் குடும்பமாய், அவன் தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டான். குடும்பமாய் அவன் சேரல,
பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அவளை பார்க்கும் போதெல்லாம் இவளுக்குள்ள ஒரு பரிசுத்தமானது ஒன்று உருவாய் கொண்டிருக்கிறது. இவளுடைய கற்பத்திலே இயேசு வளர்ந்து கொண்டிருக்கிறார். இவளுடைய வயிற்றிலே இயேசு வளர்ந்து கொண்டிருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை மரியாளின் வயிற்றிலே அவன் கண்டான். அது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தாவினால் உற்பத்தியானது என்று அவன் அறிந்து பரிசுத்த கேடு வராதபடி, பரிசுத்த கேடு உண்டாகாதபடி தூதனுடைய உதவி, தூதனுடைய தூது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துதி செய்யும் தூதர்களின் தூய்மையான தூது அவனை பரிசுத்தவானாய் காத்தது. தேவ பிள்ளையே, நம்மை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்டா ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே எனக்கு இந்த தூதருடைய பணிவிடையை கொஞ்சம் அனுப்புங்கப்பா. யோசேப்புக்கு இயேசு பிறப்பதற்கு ஒரு தூய்மையான ஜீவியத்தை காத்துக்கொள்வதற்கு, பரிசுத்தத்தை பராமரிப்பதற்கு, preserve for the holiness, preserve for the holiness, பரிசுத்தமானதை காத்துக்கொள்வதற்கு யோசேப்புக்கு தூதனை அனுப்பி உதவி செய்தது போல எனக்கும் உதவி செய்யுங்க. என் பரிசுத்தத்தில் வளருவதற்கு தூதர்களுடைய சேவை எனக்கு தேவை என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் கேள்வி நமக்கு ஆவியானவரை விட தூதன் பெரியவனா என்று கேட்கலாம். தூதர்களை நமக்கு பணிவிடையாய் வைத்திருக்கிறார். அவர்கள் நமக்கு சேவை செய்யட்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் நமக்கு தூதுகளை கொண்டு வரட்டும், வார்த்தைகளை கொண்டு வரட்டும். பரிசுத்தமுள்ள ஜீவியத்தில் முன்னேறுவதற்கு தூதருடைய சேவை நமக்கு பெரிதாயிருக்கட்டும். இரண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரியாளும் தேவதூதனும் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 28 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா 1 அதிகாரம் 26 நமக்கு வாசிப்போமே. லூக் காஸ்பல் சாப்டர் 1 verse 26 onwards. 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றான். தேவதூதனுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இங்கே தேவதூதன் மரியாளிடத்தில் அனுப்பப்பட்டான். தேவனால் அனுப்பப்பட்ட, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை 27ஆம் வசனத்தில் verse 27, லூக் காஸ்பல் சாப்டர் 1. தேவனால் அனுப்பப்பட்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தூதன் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனை காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரியாளின் வீட்டிற்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருக்கிறான். கிருபை பெற்றவளே வாழ்க என்று கூப்பிடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று வாழ்த்துகிறான். இதெல்லாம் வாழ்த்திட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு பரிசுத்தமானது உனக்குள் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உனக்குள்ள பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்தம் உள்ளது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்குள்ள பிறக்கணும். prefer for the holy. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அப்படியானால் நம்மிடத்தில் ஒரு பரிசுத்தமானதை பிறப்பிக்க செய்கிறார். prepare for the holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளது உனக்குள்ள பிறக்கணையா. இதை படிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வாழ்த்து சொன்னான். கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. எவ்வளவு அழகான வார்த்தை. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடு. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஐயோ, நான் புருஷனை அறியானே, எப்படி ஆகும்? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு அடையாளத்தையும் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? மலடி உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம், மலடி எனப்பட்ட அவளுக்கு 6ஆம் மாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமை, அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த தூதனுடைய மெசேஜ் பாருங்க. மரியாள் இடத்துல பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மரியாள் இடத்துல பேசுகிறார். என்ன பேசினான்? கன்னிகை கர்ப்பவாதியாகி குமாரனை பெறுவார். அந்த கன்னிகை நீதாமா? உனக்குள்ளதான் இயேசு பிறக்க போகிறார். ஐயோ, இது எப்படி? இது எப்படி? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தை பிறப்பிக்க இந்த தூதன், இந்த தூதின் மூலமாய் மரியாளை ஆயத்தப்படுத்தினான். அந்த ஆயத்தத்திற்கு அடிமையாய் தன்னை மரியாள் ஒப்பு கொடுத்தால் பரிசுத்தம் உள்ளது அவளுக்குள்ள பிறந்தது. இந்த கிறிஸ்துமஸ்ல கேட்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்தத்தை பராமரிக்கிறதற்கு, preserve for the holiness, prepare for the holy. நான் எனக்குள்ள பரிசுத்தமானதை நடப்பிக்க எனக்கு நல்ல தூதுகள் எனக்கு வேணும் ஆண்டவரே, நல்ல சத்தியங்கள் வேணும் ஆண்டவரே. உடைய தூதர்கள் மூலமாய் என்னை கொண்டு நடத்தும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, pleasure to the holiness. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது 9ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன், Luke chapter 2 verse 9 onwards, அவரிடத்தில் வந்து நின்றான். மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரால் உண்டான பரவச ஆராதனை என்று நான் சொல்லுவேன். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் பூமியின் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசவம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே மெய்ப்பர்களுக்கு தூதன் சொன்னான், இன்று தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். எங்களுக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறாரா? ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, யூத பாரம்பரியம். அந்த நாட்களிலே பலி செலுத்த வேண்டுமானால் பெத்லகேமின் ஆடுதான் விசேஷித்தமான ஆடுகளாம். ஏன் இந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, பலியிலே ஊனம் இருக்கக்கூடாது. நசல் கொண்டதோ, கால் ஒடிந்ததோ, கை ஒடிந்ததோ, அப்படி ஊனம் இருக்கக்கூடாது. ஒரு ஆடு நல்ல சினை ஆடா இருக்கும்போது அந்த மெய்ப்பன் உற்று கவனித்துக்கிட்டே இருப்பான். அது பிரசவிக்கிற நாளிலே அந்த குட்டி ஈனும் போது அது தரையில விழக்கூடாது. விழுந்தா கால் கை ஏதாயிலும் சரீரத்தில் ஊனம் ஏற்படும் சொல்லி கையில தாங்குவான். அப்படி ஊனமில்லாத ஆட்டை தான் எங்க கொண்டு போய் பலி செலுத்தணும்னா
பலியாய், காணிக்கையாய், பலியாய் செலுத்தணும். அதனாலதான் தூதர்கள், இந்த மேய்ப்பர்கள், இந்த ஆடுகள் பலி ஈனும் போது ரொம்ப கண்ணுங்கருத்துமாய் அதை பிரசவிக்கிற கால் நெருங்கும் போதே அதை தனியான ஒரு அறையில் அடைத்து அதை ரொம்ப வல்லமையா காப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவர்களுக்கு சொல்லப்பட்ட தூது என்ன தெரியுமா? தாவீதின் ஊரிலே கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். எங்களுக்கு ஏன் பிறக்கணும்? எங்களுக்கு ஏன் பிறக்கணும்? அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனிமேல் உங்களுக்கு ரொம்ப வேலை இல்லப்பா. பலி செலுத்துவதற்கு ஆடுகளை இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பலியாக்கப்பட போகிற கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்படியானால் மேய்ப்பருடைய பாரம் குறைந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆடுதான் பலியாய் மாறணும். புதிய ஏற்பாட்டிலே இவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது, இதோ பலியாக போகிற, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டி, தேவாட்டுக்குட்டி, இயேசுவை பார்த்து சொன்னான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவாட்டுக்குட்டி சிலுவையில் பலியாக்கப்பட வேண்டும். பிறப்பிலேயே மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டார்களாம். இந்த தூதர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு கண்டு ஆராதிச்சுக்கிட்டே துதிச்சுக்கிட்டே தங்களுக்கு சொல்லப்பட்ட யாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி வந்தார்களா? ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது. இனி மேய்ப்பர்களுக்கு பாடுகள் தேவையில்லை. அதனாலதான் இந்த இயேசு பிளஷர் ஆஃப் த ஹோலினஸ், சந்தோஷம், பிளஷர், சந்தோஷம், பரவசம், பரிசுத்தரால், பரிசுத்த இயேசு, பலியாக போகிற இயேசு, பாவமில்லாத இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். ஊனமில்லாத இயேசு தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியும், நான் இந்த ஆடை பெற்றெடுக்க காப்பாற்ற என்ன பாடுபடுகிறேன். இப்பொழுது இயேசு நமக்காக பலியான ஆக்கப்பட போகிற இயேசுவாய் அவர் பூமியில பிறந்திருக்கிறாரே, மகிழ்ச்சி. ஆம் பிரியமானவர்களே, இந்த அனுபவத்திலே நாம் கடந்து போவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்துமஸ் தூதர்களுடைய பணிவிடையை, தூதர்களுடைய சப்தத்தை, தூதருடைய பாதுகாப்பை, தூதருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒத்தாசையை அனுபவிக்கிற கிறிஸ்துமஸாய் மாறட்டும். ஒன்று, யோசேப்புக்கு தூதனின் தூது கிடைத்தது. அவன் பரிசுத்தத்தை பராமரிக்க ஆதரவு பெற்றான். மரியாளுக்கு தூதனின் தூது கிடைத்தது. பரிசுத்தமானதை பிறப்பிக்க ஆயத்தமானாள். மெய்ப்பொருளுக்கு தூதர்களின் தூது கிடைத்தது. பரிசுத்தரால் உண்டான பரவசத்தை பெற்றார்கள், ஆராதனை பெற்றார்கள். நாமும் அப்படியே செய்வோம். அதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். கிறிஸ்துமஸை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தூதருடைய ஒத்தாசையை பெற்று பரிசுத்தத்தில் முன்னேறுகிற கிறிஸ்துமஸாய் மாற அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தரமே ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ தந்த நல்ல பாக்கியத்தின் செய்திக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக கிறிஸ்தியன் இரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறதுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். எங்கள் மேல் நீர் பெரிய காரியத்தை செய்யும். பரிசுத்தரின் தூதருடைய தூது, பரிசுத்த தூதருடைய கர்த்தாவே ஒத்தாசை, தூதருடைய கர்த்தாவே எங்களுக்கு தூதர்களால் அருளப்படுகிற தேவனிடத்து வருகிற தூது பெற்று பணிவிடை பெற்று நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். பரிசுத்தத்தில் வளர உதவி செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் மெய்யாகவே தூதருடைய ஒத்தாசை அனுபவிக்கிற கிறிஸ்துமஸாய் மாறட்டும். நன்மை உண்டாக நினைந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். God bless you.